வணக்கம். இது வலம்புரி ஐயப்பன் கலச்சக்கரம். நான் உங்கள் மலையாளம் மாந்திரிகர் சந்திரகுமார். ஓம் காகத்வஜாய வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயத். இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாடம் வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளாமே அவருடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், மொத்தமாக பொதுவாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனதார இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த சேனல் வாயிலாக தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தை திருநாள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் பல நல்ல செயல்பாடுகளையும் தரட்டும். என்னுடைய ஆசி பலிதமாகட்டும். இந்த தை திருநாளில் நீங்கள் பொங்கல் வைக்க உகந்த நேரம் எது? இப்போ ஒரு விஷயம் பண்ணுங்க. ஒரு மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பு வாங்குறீங்கன்னா அந்த குயவருக்கு லாபம். மண்ணால் செய்யப்பட்ட பானை வாங்குறீங்கன்னா அந்த குயவருக்கு லாபம். கரும்பு மற்றபடி எல்லாமே. அதனால நீங்கள் மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பு பயன்படுத்துங்க. மண்ணால் செய்யப்பட்ட பானை, அந்த உளமுடி பயன்படுத்துங்க. ஆப்பை சிரட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேங்காவினுடைய அதில் செஞ்சுருப்பாங்க ஆப்பை. விறகு பயன்படுத்தி பொங்கல் எடுங்க. காலையில் 6 மணிக்கு முதல்ல வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி, இதுதான் முறையான பொங்கல். நல்லா கவனமாக கேட்டீங்கன்னா இப்படி பண்ணுங்க. வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு சாணம், மாட்டினுடைய சாணத்தை நல்லா கரைசி தொளிச்சிருங்க. அந்த சாணத்தை கூட கொஞ்சம் போல மஞ்சள் பொடி, பச்சை கற்பூரம், சாணம் அதில் கொஞ்சம் போல மஞ்சள் பொடி, பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி போட்டு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தொளிச்சு விட்டுருங்க. வாசலில் தொளிச்சு விட்டு நல்லா ரங்கோலி அது இது நல்லா அழகான கோலங்கள்லாம் போட்டு அடுப்பை மேற்கு நோக்கி வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் போட்டு பானைக்கு நல்லா பொட்டு குங்குமம் எல்லாம் போட்டு இந்த இஞ்சி அந்த மஞ்சள் இதெல்லாம் நல்லா கட்டி பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி விறகால அடுப்பு மூட்டி அது கற்பூரம் வச்சு அடுப்பு மூட்டுங்க. இதை எத்தனை மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சரியாக காலையில் சூரிய உதயம் ஆனதுக்கு 6:30 மணிக்கெல்லாம் நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நீங்கள் 7:30 மணிக்கு சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியம் இடலாம். பொங்கல் வேலையை நீங்கள் முடிச்சிடலாம். 6:30 மணிக்கு நீங்கள் இதை துவங்கணும். பொங்கல் வைக்க நீங்கள் 6:30 மணிக்கு துவங்கணும். அப்போ நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அரிசெல்லாம் போட்டு அந்த பொங்கி வரும்பொழுது அந்த 4ஆம் திசையிலே அந்த நுரையை எடுத்து வெளியில் விட்டுட்டு பெண்கள் குலவை போட்டு அந்த சூரிய பகவானுக்கு நல்ல தீபாராதனை எல்லாம் காமிச்சு 7:30 மணிக்குள்ள சங்கராந்திக்கு நீங்கள் பொங்கல் இடலாம். சங்கராந்திக்கு உகந்த நேரம் சங்கராந்தி வர்றது, மகர சங்கராந்தி வர்ற நேரம் 7:30 மணி, காலையில் 7:30. அதுக்கு மேலேயும் நல்ல டைம் இருக்கு. நீங்கள் 7:30 மணிக்கு தான் சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மேலேயும் ஒரு 8-8:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. ஆனால் நீங்கள் 7:30 மணிக்கெல்லாம் வாழலையில் சக்கரை பொங்கல் இட்டு அந்த வெண்பொங்கல் இட்டு ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை, இனிப்பு வகையான பொருள்கள்லாம் வச்சு கரும்பெல்லாம் வச்சு குடும்பத்தோட புத்தாட துணிகள் கட்டி சூரிய பகவானுக்கு சங்கராந்தி பொங்கலை நிவர்த்தியம் செஞ்சு அதை கொஞ்சம் போல காகைக்கு இட்டத்துக்கு பிறகு நீங்கள் அத்தனை பேரும் சாப்பிடலாம். நீங்கள் உகந்த நேரம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் 6:30 மணிக்கு இந்த வேலையை துவங்கினீங்கன்னா 7:30 மணிக்குள்ளே நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம். இதுதான் பொங்க வைக்க உகந்த நேரம். 7:30 இருந்தும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல நேரம் இருக்குது. அதனால நீங்கள் பொறுமையாக நிதானமாக ரொம்ப மகிழ்ச்சியோடு நீங்கள் பொங்கலை கொண்டாடணும். மீண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அந்த பொங்கல் எப்படி தித்திப்பாக இருக்கோ இனிப்பாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் போய் அனைத்து நஷ்டங்களும் போய் இனிப்பாகவும் ரொம்ப தித்திப்பாகவும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மலரட்டும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த சேனலுக்கு பெருமளவில் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆசி பலிதமாகட்டும். நன்றி.